Hi students, welcome back to Arish Maths Academy. நம்ம 8th Mathematics Unit 1 Numbersல இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து Introduction and Recap exerciseல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ்ல ரேஷனல் நம்பர் ஆன் எ நம்பர் லைன். இப்போ நம்பர் லைன் எப்படி வரையணும் நமக்கு தெரியும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம் 1, 2, 3 அப்படின்னு நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணுவோம்னு தெரியும். இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் 2/4 3/5 அப்படின்றப்பல ரேஷனல் நம்பர்ஸ்ல இருக்கிற நம்பரை எப்படி நம்ம நம்பர் லைன்ல டினோட் பண்றதுன்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பரோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும், நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்ற போலையும் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் ஒரு நம்பருக்கு இன்னொன்று வந்து இப்படி ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்ற போல ரேஷனல் நம்பர்ஸ்ல பார்க்க போறோம். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க ரேஷனல் நம்பர் அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ ரேஷனல் நம்பர் எப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ரெண்டு ரேஷனல் நம்பர் என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம். கம்பாரிசன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்னன்னு பாருங்க, ரேஷனல் நம்பர் ஆன் எ நம்பர் லைன். இங்க எக்ஸாம்பிளுக்கு 3/4 அப்படின்ற ரேஷனல் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த நம்பரை எப்படி நம்ம வந்து இந்த நம்பர் லைன்ல வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம சாதாரணமா நம்பர் லைன் தெரியும், நம்பர் லைன் போடுவோம் 0, 1, 2, 3 அப்படின்னு இந்த பக்கம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் போகும், இந்த பக்கம் அது -1, -2 எக்ஸெட்ரா அப்படின்னு இந்த பக்கம் நமக்கு போகும். ஓகேங்களா. நமக்கு கொடுத்துருக்க நம்பர் பாருங்க 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. அப்ப ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு எங்க இருக்கும், இந்த 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இங்க டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க 4 அப்படின்றது இருக்கு. அப்ப இங்க டினாமினேட்டர்ல 4 அப்படி இருக்குன்னா இந்த 0க்கும் 1க்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 ஈக்குவல் பார்ட்டை நம்ம பிரிக்க போறோம். அப்ப இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க 1, இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட் 1, இங்க 2, இங்க 3, நெக்ஸ்ட் இங்க என்ன வரும் 4 ஈக்குவல் பார்ட்டை நம்ம பிரிச்சிட்டோம். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன வரும், நமக்கு 1/4 அப்படின்னு வரும். இந்த பாயிண்ட் நமக்கு 2/4 அப்படின்னு வரும். இந்த பாயிண்ட் நமக்கு 3/4 வரும். இந்த பாயிண்ட் என்ன வரும், நமக்கு 4/4 வரும். இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், நமக்கு 1. இதுதான் நம்ம ஈக்குவலா பிரிச்சிருக்க பாயிண்ட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 3/4 எங்க வரும்னு கேக்குறாங்க. அப்ப இந்த நம்பர் லைன்ல பாருங்க 3/4ன்றது நம்ம என்னது இந்த பாயிண்ட் அப்படின்னு நோட் பண்ணிருக்கோம். அப்போ அதுதான் என்ன பண்றோம், நம்ம ஏரோ மார்க் போட்டு இது என்னன்னு எழுதுறோம், நம்ம 3/4 அப்படின்னு எழுதுறோம். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து -3/2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த -3/2 அப்படின்றது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இருக்கு. இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா எழுத போறோம். அப்ப எழுதுனா என்ன கிடைக்கும், நம்ம என்ன பண்ண போறோம் 3ய 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 1 2s are 2ன்னு வரும். ரிமைண்டர் இங்க 1, மீதி எதுவும் வராது. அப்ப இது எப்படி எழுதலாம், நம்ம இங்க வர கோஷன்ட்ட 1 நீங்க எழுதுவோம் 1, ரிமைண்டர் 1 இங்க டிவைட் பண்ற நம்பர் 2. ஓகேங்களா. இது 1 1/2ன்னு வரும். இங்க முன்னாடி நமக்கு மைனஸ் அப்படின்னு இருக்கு, அப்ப அந்த மைனஸ் நம்ம இங்க போடுவோம். ஓகேங்களா, புரியுதுங்களா. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு நம்ம மாத்திக்கிறோம். இப்போ இங்க வர இந்த நம்பரை தான் நம்ம பண்ண போறோம், நம்ம நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். -1 1/2 அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த நம்பர் நமக்கு எங்க வரும், மைனஸ் சைட்ல வருது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம நம்பர் லைன் வரைஞ்சிக்கிறோம் 0 1 2 அப்படின்ற போல. இந்த பக்கம் அது -1 -2 எக்ஸெட்ரா அப்படின்னு போகும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க -1 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது -1க்கும் -2க்கும் -1க்கும் -2க்கும் நடுவுல தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ -1 வரைக்கும் நம்ம இங்க பார்த்துட்டோம். மீதி இருக்கு இந்த 1/2 மட்டும் என்ன பண்ண போறோம், நம்ம இங்க -1க்கும் -2க்கும் பிரிக்க போறோம். அப்போ இங்க கீழே இருக்க நம்பர்னா அது 2. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். அப்போ -1ல இருந்து இங்க சென்டர்ல ஒரு பாயிண்ட் பண்ணோம்னா இது ஒரு பார்ட், அப்புறம் இங்க சென்டர்ல இருந்து -2 வரைக்கும் அப்படின்னா இது செகண்ட் பார்ட். அப்ப என்ன பண்ண, நம்ம இதை பாதியா நம்ம பிரிச்சிட்டோம். அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னு எழுதலாம், நம்ம 1/2ன்னு எழுதுவோமா. அப்ப இங்க ஏற்கனவே இங்க -1 இருக்கு அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் நம்ம எப்படி எழுதுறோம், -1 1/2 அப்படின்னு எழுத முடியும். இந்த நம்பர் தான் நமக்கு என்னன்னு தெரியும் -3/2 அப்படின்றது. அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு -3/2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் -32/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. -32/7 இது என்னது நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். அப்ப இது என்ன பண்ண போறோம், நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்த போறோம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம 32வை 7ஆல டிவைட் பண்ணணும். 4 7s வரும் நமக்கு
28. அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு 4. அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? -32 டிவைடட் பை 7. இங்கே இருக்க மைனஸ், அப்போ அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கணும். போட்டுட்டு கோஷன்ட்ல வந்த 4, ரிமைண்டர் வந்த 4 டிவைடட் பை நம்ம டிவைட் பண்ண நம்பர் 7. ஓகேவா? நம்மளோட டிவைஷன். அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? -4, 4/7 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இப்போ இங்க பாருங்க நமக்கு என்னது -4 அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு மைனஸ் சைட்ல நம்பர் வரும்னு தெரியும். அப்போ நம்பர் லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம். 0, 1, 2 இந்த சைடு பிளஸ் மைனஸ் சைடு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ -1, -2, -3, -4, -5, -6. நமக்கான நம்பர் எங்க இருக்கும்? -4க்கும் -5க்கும் நடுவில் இருக்கும். அப்போ -4ல இருந்து -5 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிக்க போறோம். எத்தனை பார்ட்டா பிரிக்கணும் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கீழே நமக்கு 7. அப்போ 7 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சு என்ன வரும் நமக்கு? பாயிண்ட் பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது 1, நெக்ஸ்ட் 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? 7 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சிட்டோம். அப்போ 4th பார்ட் எதுன்னு பாருங்க நமக்கு 1, 2, 3, 4. இதுதான் நம்மளோட 4th பார்ட். அப்போ இங்க என்ன எழுதலாம்? நம்ம அந்த நம்பரை -4, 4/7 எழுதலாம். இந்த நம்பர் என்ன நமக்கு? -32/7 அப்படின்றது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 4th பார்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்? 1, 2, 3, 4 இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்றோம். ஓகேங்களா? இந்த பக்கம் மைனஸ் சைடு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போகும். இதே பிளஸ்ல போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு வந்து கவுண்ட் பண்ணிட்டு போகும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. மைனஸ் நம்பர் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போகும். இதே பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு வந்து நம்ம பாயிண்ட் வந்து நோட் பண்ணிட்டு போகணும். நெக்ஸ்ட் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ரேஷனல் நம்பர். இப்போ நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு அது எப்படி வந்து நம்ம டெசிமல் ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்றது கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 1.1ல நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின் அது 1/4. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/4. 1/4 இங்க 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம்னா டென்ஸோட மல்டிபிள்ஸ்ல எழுத போறோம். அப்பதான் நமக்கு டெசிமல் ஃபார்ம் எழுதுறது ஈஸியா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் நமக்கு 1/4. 1/4 நான் எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு வந்து 10 ஆவோ 100 ஆவோ இங்க டினாமினேட்டர்ல கிடைக்கும்னு பாருங்க. இந்த 4 கூட ஏதாவது ஒரு நம்பர் நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு வந்து 10 கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. அப்ப என்ன கிடைக்கல? நான் நெக்ஸ்ட் 100க்கு போலாம். இங்க 4 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா எனக்கு இங்க 100 கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 25 மல்டிபிள் பண்ணா கிடைக்குமா? 4 × 25 100 வரும். அப்ப நான் இங்க கீழே 25ஆல மல்டிபிள் பண்றேன். மேலேயே என்ன பண்ணலாம்? அதே நம்பர் 25ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 1 × 25 என்ன கிடைக்கும்? எனக்கு இங்க 25ன்னு கிடைக்கும். இப்போ டெசிமல் ஃபார்ம்னா என்னன்னு தெரியல நமக்கு. புள்ளி வச்சு எழுதுவோம்ல, அதுதான் நம்ம டெசிமல் ஃபார்ம் நம்பர் அப்படின்னுவோம். இப்போ இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன் டெசிமல்ல எப்படி வருதுன்னு. 25 100ஆல டிவைட் பண்றோம். ஓகேங்களா? இங்க 3 டிஜிட்ஸ் இருக்கு, இங்க 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? 0 போட்டு பாயிண்ட் வச்சோம்னா இங்க 0 ஒன்னு ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இங்க என்ன பண்ணலாம்? 100 × 2 போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? 200 அப்படின்னு கிடைக்கும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணானா இங்க நம்ம என்ன கிடைக்கும்? 50. இங்க பாயிண்ட் வச்சதுனால நம்ம 0 போட்டுக்கலாம். அப்போ 5 × 100 போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? 500 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 0. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்குது? 0.25 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் நம்ம இதை? 0.25 அப்படின்னு எழுதலாம். ஒரு ப்ராப்ளத்துக்கு இப்படி நம்ம டிவைட் பண்ணி தான் போடணும்னு இல்லை. நம்ம டிவைட் பண்ணி போடுறதா இருந்தா 1/4 டிவைட் பண்ணி அப்பயே போட்டுருக்கலாம். ஆனா நம்ம என்னது இது நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அதுல பாக்குறோம். அப்போ இது என்னது நம்ம இங்க கீழே 2 zeros இருக்கு அப்படின்னா நம்ம இங்க ரைட் சைட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 5, 2 அதுக்கு அடுத்து நம்ம பாயிண்ட் வைப்போம். அப்போ ஈக்குவல் டு 0.25. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3/20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல மாத்திக்கலாம். அப்போ 3/20 நான் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல எழுதுறேன்னா என்ன பண்ணுவேன்? 20 × 1 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குங்க? 20 கிடைக்கும். அப்புறம் 20 கூட இந்த 3 ஆட் பண்ணா 23. 23 டிவைடட் பை 20 கிடைக்குமா? இப்போ இந்த 23 டிவைடட் பை 20ன்ற நம்பரை நான் ஏதோ ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு இங்க கீழே 100ஸ்ல இல்ல 10ஸ்ல வரா போல நான் மாத்துறேன். இந்த 20 எது கூட மல்டிபிள் பண்ணா எனக்கு 10 ஆகும். இங்க இருக்கதே 20. அப்ப 10 வராது. அப்ப 100ல வருமான்னு பாருங்க. 5ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு 100 வருமா?
20 into 5 100 வரும். அப்ப நான் இங்க கீழே 5 ஆல மல்டிபிள் பண்றேன்னா மேல என்ன பண்ணுவேன் நானு 5 ஆல மல்டிபிள் பண்ணலாம். கரெக்டா? அப்ப எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்புறம் 23 into 5 மல்டிபிள் பண்ணனா நமக்கு கிடைக்கும் 115 கிடைக்கும். அப்ப 115 divided by 100 இருக்கு. இங்க கீழே 2 zeros இருக்கு. அப்ப ரைட் சைடுல இருந்து என்ன பண்ணணும் நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்புறம் 1 2. அப்ப பாயிண்ட் வச்சா என்ன கிடைக்குது 1.15 அப்படி நமக்கு தெரியும். இதுதான் டெசிமல் ஃபார்ம். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா -5 4/5 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப -5 4/5 அப்படின்ற நம்பரை நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துறோம். 5 into 5 25 25 plus 4 என்ன கிடைக்கும் நமக்கு 29 கிடைக்கும் divided by 5. இங்க இருக்க மைனஸ் இங்க மைனஸ் வரணும். அந்த மைனஸ் நம்ம விடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப -29 divided by 5 நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு கீழே 100 ஆவோ இல்ல 10 ஆகவோ வரும்னு பாருங்க. இங்க 10 போடுறேன். 5 into 2 போட்டனா எனக்கு 10 கிடைக்குமா? அப்ப மேலே கீழே என்ன பண்ணலாம் நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்ப 2 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த 29 into 2 மல்டிபிள் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு 2 ஆல 29 மல்டிபிள் பண்ணோம் அப்படினா 58 கிடைக்கும். இங்க இருக்க மைனஸ் நம்ம இங்க போடணும். அப்ப பாருங்க கீழ என்ன இருக்கு நமக்கு 10 ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அப்ப 1 டிஜிட் தள்ளி நம்ம என்ன பண்ணலாம் பாயிண்ட் வச்சா போதும். அப்ப என்ன வரும் -5.8 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் fourth question. fourth என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 3 அப்படின்ற நம்பர் மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த ஒரு நம்பருக்கு கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கதா மீனிங் நமக்கு 1 இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ இந்த நம்பரை நம்ம 3/1 ன்னு எழுதலாமா? அப்ப எந்த நம்பரால நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு கீழே 100 இல்லைன்னா 10 அது போல வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 10 செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 100 அதுக்கப்புறம் 1000 அது போல போலாம். இப்போ 1 into 10 ன்னு போட்டா என்ன வரும் எனக்கு 10 ன்னு வந்துருமா? அப்ப நான் இங்க கீழே 10 ஆல மல்டிபிள் பண்றேன். நான் மேலே என்ன பண்ணணும் நான் 10 ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். அப்ப 3 into 10 30 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இங்க கீழே பாருங்க ஒரு 0 தான் இருக்கு. அப்போ 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சா போதும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 3.0. நெக்ஸ்ட் fifth question 1/3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1/3 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 1/3 அந்த 3 ஆல எதால மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்கும்னு பாருங்க. எந்த நம்பரும் வராது. 100 வருமான்னு செக் பண்ணி பாருங்க. 100 வராது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம எப்பயும் டிவைட் பண்ற போல டிவைட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணணும் 1 என்ற நம்பரை 3 ஆல டிவைட் பண்றோம். 1 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்ப நம்ம 0 போட்டு பாயிண்ட் வைக்கிறோம். அப்ப பாயிண்ட் வச்சதுனால நான் என்ன பண்ணலாம் 0 ஆட் பண்ணிக்க முடியுமா? அப்ப நான் இங்க என்னது 3 3s are 9 அப்படின்னு வரும். மைனஸ் பண்ணா 1. திரும்ப பாயிண்ட் வச்சதுனால 0 போட முடியும். திரும்ப 3 3s are 9. திரும்ப 1. திரும்ப என்ன போட முடியும் நம்ம இங்க 0 போடுவோம். 3 3s are 9. இது எது நமக்கு என்னது கண்டினியூ ஆகும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 1/3 equal to எப்படி எழுதலாம் நம்ம 0.333 அப்படின்னு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a rational நம்பர்ஸ்ல ஒரு ரேஷனல் நம்பர் நம்ம இந்த போல டெசிமல் ஃபார்ம்ல எழுதும் போது நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் கிடைக்கும். ஒன்னு வந்து என்னன்னா டெர்மினேட்டிங் அப்படின்றது. டெர்மினேட்டிங் அப்படின்னா நம்ம மேல பார்த்தோம் பத்தி எக்ஸாம்பிள் இங்க 3.0 -5.8 1.15 அப்படின்னு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். 4.341 அப்படின்னு எனக்கு முடியுது அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்வோம். இதே வந்து எனக்கு வந்து 4 பாயிண்ட் இப்போ இதே நம்பர் கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட் 5th ப்ராப்ளம்ல பார்த்தோம்ல நமக்கு என்ன கிடைச்சது நமக்கு 0.3333 அப்படின்னு என்னது கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. அப்ப இது போல போயிட்டே இருக்க நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது போல நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்னு சொல்லுவோம்.
இது போல போயிட்டே இருக்கிறது நம்ம நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னும். இது போல 3 3 தான் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 112.475321 அப்படின்னு எக்ஸெட்ரா ஏதோ நம்பர் வருது அப்படின்னா இது என்னன்னு சொல்வோம், நம்ம நான் டெர்மினேட்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இப்ப செகண்ட் பார்த்தோம்ல 333 அப்படின்ற போலயோ இல்ல இங்க வந்து 4.232323 அப்படின்ற போல போயிட்டே இருக்கு. இது ஒன்னது நமக்கு நான் டெர்மினேட்டிங் தான். இங்க 232323 அப்படின்றப்பல ஒரு பேட்டர்ன் என்ன ஆகுது, நமக்கு ரிப்பீட் ஆகுது. அப்படி வர நம்பர் நம்ம என்ன சொல்வோம்னா ரெக்கரிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நீங்க ஹையஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க பாப்பீங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். எந்தெந்த நம்பர்ல நம்ம பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் சொல்லலாம், எதெல்லாம் நம்ம நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் சொல்லலாம் அப்படின்றத பார்ப்போம். If both the numerator and the denominator of the fraction representing a rational numbers are of the same sign, then the rational number is positive. நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கிற சைனே டினாமினேட்டர்லயும் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த நம்பர் என்ன நம்ம சொல்வோம் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்வோம்ன்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேல என்ன சைன் இருக்கத்தான் மீனிங் பிளஸ், கீழே என்ன சைன் இருக்கத்தான் மீனிங் பிளஸ். அப்ப மேலேயும் பிளஸ் இருக்கு கீழே பிளஸ் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த நம்பர் என்னன்னு சொல்லலாம், நம்ம பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கொடுத்துருக்கிறது பாருங்க, -11 divided by -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலேயும் மைனஸ் சைன் இருக்கு கீழேயும் மைனஸ் சைன் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த நம்பர் என்னது நமக்கு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், நமக்கு கேன்சல் ஆயிட்டு பிளஸ் சைன் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும்னு பாருங்க. If either the numerator or the denominator of the fraction representing a rational number is negative, then the rational number is negative. என்ன கொடுக்குறாங்க, நியூமரேட்டர்ல அப்படி இல்லை அப்படின்னா டினாமினேட்டர்ல எய்தர் அப்படின்னா ஒன்று மேலே இருக்கணும் அப்படி இல்லைன்னா கீழே இருக்கணும். இதுல எதனா ஒன்று மைனஸ் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த நம்பரை நம்ம நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, -3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க மைனஸ் மேல என்ன இருக்கு, மைனஸ் சைன் இருக்கு, கீழே பிளஸ் சைன் இருக்கு. அப்ப ரெண்டுமே என்னது ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேவா? சேம் சைனா இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் ஆயிடும். இங்க என்னது, இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இது என்னது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 11/-6 கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர்ல பாசிட்டிவ் கொடுத்துட்டாங்க, டினாமினேட்டர்ல மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எங்க சைன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட் சைனா இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? எப்போ வந்து ஒரு நம்பரை பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லணும்ன்றத புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 0 is a rational number which is neither positive nor negative. neither positive nor negative அப்படின்னா 0ன்றது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. 0 is a neutral number. ஓகேவா? நெக்ஸ்ட் நோட் தட் என்ன கொடுத்துருக்காங்க, -11/6 equal to 11/-6 equal to -11/6. இங்க நம்ம நியூமரேட்டர்ல மைனஸ் போட்டு எழுதினாலும் சரி, இந்த மைனஸை டினாமினேட்டர்ல போட்டு எழுதினாலும் சரி, அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துக்கு காமனா -11/6 எழுதினாலும் சரி, இது மூணுமே என்னது சேம் ஈக்குவல் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஈக்குவலண்டா இருக்கிற நம்பர்ஸ் எது எது அப்படின்றத பார்க்க போறோம். இங்க எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, -2/3 is equivalent to -6/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க -2/3 ஏதோ ஒரு நம்பரால மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்ப மேலையும் கீழே ஏதோ ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு -6/9 கிடைக்குதான்னு பாருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, -2/3 equal to -2/3 மேலையும் கீழே என்ன பண்றாங்க 3ன்ற நம்பரால மல்டிபிள் பண்றாங்க. அப்ப -2 × 3 என்ன வரும் நமக்கு -6. 3 × 3 9 வரும். இங்க மைனஸ் இங்க முன்னாடி போட்டிருக்காங்க, இங்க நம்ம நியூமரேட்டர்ல போட்டிருக்கோம். அப்போ நமக்கு இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. மைனஸ் அப்படின்றது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்போ -2/3 is an equivalent to -6/9. இப்போ நான் இங்க 3ஆல மல்டிபிள் பண்ணதை நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க 5ன்ற நம்பரால மல்டிபிள் பண்ணிருக்காங்க. என்னது இங்க ஃபர்ஸ்ட் இங்க -ஆஃப் போட்டுருந்தாங்க, அடுத்தது இங்க மேல மைனஸ் போட்டுருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க டினாமினேட்டர்ல மைனஸ் போட்டு போடுறாங்க. 2/-3 equal to இங்க 5ஆல மல்டிபிள் பண்றாங்க மேலையும் கீழையும் 2/-3 × 5/5 அப்படின்னு வரும். அப்ப இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் 2 5s are 10 3 5s are 15 இங்க இருக்க மைனஸ் மைனஸ். அப்ப இதுவுமே என்னது நமக்கு ஈக்குவலண்ட்
ரேஷனல் நம்பர் தான். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நம்ம நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க. The denominator of these rational numbers are all positive integer. இந்த denominatorல இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க? பாசிட்டிவா இருக்கணும், பிளஸ் சிம்பல்ல இருக்கணும், மைனஸ்ல இருக்க கூடாதுன்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 is the only common factor between the numerator and the denominator of each of them. என்ன சொல்றாங்க? 1 அப்படின்றது மட்டும்தான் நியூமரேட்டர்ல இருக்க நம்பருக்கும் டினாமினேட்டர் நம்பருக்கும் காமன் ஃபேக்டரா இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4/5 கொடுத்திருக்காங்க. இங்க 4க்கும் 5க்கும் காமன் ஃபேக்டர் என்னது? நமக்கு 1 மட்டும்தான். அப்போ 4/5 அப்படின்றது என்னது? நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. the negative sign occur only in the numerator. நெகட்டிவ் சைன் வந்தது அப்படின்னா அது எங்க தான் இருக்கணும்னு சொல்றாங்க? நியூமரேட்டர்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பரை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த ரூல் செக் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் பாசிட்டிவா இருக்கான்னு பாருங்க. 4/5ல இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல இருக்கிற ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் வந்து ஒன்லி 1 மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. 4க்கும் 5க்கும் காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் சைன் வந்திருந்ததுன்னா அது வந்து நமக்கு எங்க இருக்கணும்? நியூமரேட்டர்ல தான் இருக்கணும் அப்படின்றது தேர்ட் ரூல். இங்க நமக்கு நெகட்டிவ் சைனே இல்ல, அப்போ இது என்னது? நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான். செகண்ட் கொடுத்திருக்கிறது பாருங்க -3/7 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நியூமரேட்டர்ல பாசிட்டிவா இருக்கணும், நமக்கு பிளஸ்ல தான் இருக்கு 7, அப்ப அது ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் 3க்கும் 7க்கும் காமன் ஃபேக்டர் பார்த்தா என்ன வரணும்? நமக்கு 1 கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சைன் வந்தா அது எங்க இருக்கணும்? நமக்கு நியூமரேட்டர்ல தான் இருக்கு. அப்போ -3/7 அப்படின்றது நமக்கு என்னது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ரேஷனல் நம்பர். கரெக்ட். இருக்கிற எல்லா நம்பர்ஸும் செக் பண்ணுங்க, எல்லாமே என்னது? நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 ரெடியூஸ் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு நமக்கு 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க ரேஷனல் நம்பர்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணி எழுத போறோம். ஓகேவா? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு 48 டிவைடட் பை -84 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. கொடுத்திருக்க நம்பர் என்னது? நமக்கு 48 டிவைடட் பை -84 அப்படின்னு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரூல என்ன பார்த்தோம்? நம்ம டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்கக்கூடாது? நமக்கு மைனஸ் இருக்கக்கூடாது. அப்ப அந்த மைனஸ் மேல எழுதிடலாமா? -48 டிவைடட் பை 84 அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் வந்து என்ன பார்த்தோம்? ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1ஆ தான் இருக்கணும்னு பார்த்தோம். இங்க காமன் ஃபேக்டர் 1ன்னு பார்த்தோம்னா இல்ல. அப்போ எதெல்லாம் காமனா டிவைட் பண்ண முடியுமோ அந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் 4 டேபிள்ல வருமா? 1 4s are 4, 2 4s are 8. இங்க 2 4s are 8, 1 அப்படின்னு வரும். இப்ப 12ம் 21 எந்த டேபிள்ல வரும் அப்படின்னு பார்த்தா 3 டேபிள்ல வருமா? 4 3s are 12, 7 3s are 21 ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? நமக்கு 4/7 கிடைக்குது. இங்க இருக்கிற மைனஸ் அப்படியே இங்க மைனஸ் வரும். இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்னது நமக்கு 1 மட்டும்தான். செகண்ட் மெத்தட் பாருங்க. 48 டிவைடட் பை -84 அப்படின்றது தான் நமக்கு கொடுத்திருக்க நம்பர். இதை நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் மேல எடுத்துன்னு போய் எழுதிடலாம். -48 டிவைடட் பை 84. இப்போ இந்த 48க்கும் 84க்கும் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். HCF of 48 and 84 equal to 48க்கும் 84க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே 4 டேபிள்ல வரும். அப்போ 4 போட்டோம்னா அப்போ 1 2, இங்க 2 1 அப்படின்னு வரும். இந்த ரெண்டு நம்பரும் அது 3 டேபிள்ல வரும். அப்போ 4 3s are 12, 7 3s are 21. 7ம் 4ம் சேர்ந்து எந்த டேபிள்லயும் வராது. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண வரதுதான். அப்போ 4 into 3 அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். இப்ப நமக்கு கொடுத்திருக்க நம்பரை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரால டிவைட் பண்ணா வர நம்பர் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கொடுத்திருக்க நம்பர் அது -48 டிவைடட் பை 84. மேலையும் கீழே என்ன பண்றோம்? நம்ம HCF கண்டுபிடிச்சதுல 12 அப்படின்ற நம்பர், அந்த நம்பரால டிவைட் பண்றோம். டிவைடட் பை 12 டிவைடட் பை 12 அப்படின்னு. அப்ப இங்க இருக்க மைனஸ் சைன் அப்படியே போட்டுக்கிறோம். 48
12 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 12s are 48 கிடைக்கும். 84 12 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7. அப்ப இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க. ரெண்டு மெத்தட்லயுமே நமக்கு என்னது சேம் -4/7 தான் கிடைக்கும். இங்கேயும் -4/7 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் -18 divided by -42. மெத்தட் 1 ஃபர்ஸ்ட் மெத்தட்ல -18 divided by -42. நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் எப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துருக்கோம். மேலே இருக்க நம்பர் ப்ளஸ் கீழே இருக்க நம்பர் ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 18 divided by 42 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னது நமக்கு காமன் ஃபேக்டரால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுமே 2 டேபிளில் வரும். 9 2s are 18, இங்கே 21 2s are 42 அப்படின்னு வரும். இது ரெண்டும் நமக்கு 3 டேபிளில் வரும். 3 3s are 9, 7 3s are 21 அப்படின்னு நமக்கு அப்போ அந்த நம்பர் என்னன்னு கிடைக்குது 3/7 அப்படின்னு கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல. இதே செகண்ட் மெத்தட்ல என்ன கண்டுபிடிப்போம் நம்ம HCF கண்டுபிடிப்போமா. HCF of 18 and 42. அப்போ 18க்கும் 42க்கும் HCF கண்டுபிடிங்க. ரெண்டுமே காமனா 2 டேபிள்ல வரும். போட்டோம்னா 9 21. இது ரெண்டுமே நமக்கு 3 டேபிள்ல வரும். போட்டோம் அப்படின்னா 3 3s are 9, 7 3s are இது ரெண்டுமே காமன் டேபிள்ல வராது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண வரது தான் நமக்கு என்னது HCF. அப்போ HCF of 18 and 42 equal to 2 into 3. அப்போ ஆன்சர் என்னது நமக்கு 6. அப்போ நம்மளோட நம்பர் 18 divided by 42 என்ன பண்றோம் நம்ம 6 ஆல மேலையும் கீழே என்ன பண்றோம் டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் நமது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். 3 6s are 18 வரும். அப்போ இங்க 3 divided by 6 7s are 42. அப்போ இங்க 7 3/7 அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் மெத்தட்லயும் நமக்கு 3/7 தான் கிடைச்சது. செகண்ட் மெத்தட்லயும் 3/7 தான் கிடைக்குது. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பாரிசன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ரெண்டு ரேஷனல் நம்பர் என்ன பண்ண போறோம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இங்க சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு தெரிஞ்சது தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0. எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்தாலும் அது 0 விட என்னவா இருக்கும் கிரேட்டரா இருக்கும் அப்படின்றது. எவ்ரி நெகட்டிவ் நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் 0. நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா மைனஸ் நம்பர்ஸ் எல்லாமே என்னது 0 விட கம்மியா தான் இருக்கும். ஸ்மாலர் தென் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் எவ்ரி நெகட்டிவ் நம்பர். எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்தாலும் எப்படி இருக்கும் நெகட்டிவ் நம்பரை விட கிரேட்டரா தான் இருக்கும் அப்படின்றது தெரியும் நமக்கு. Every number on the right of the number on a number line is greater than the number. number line போடுறோம்ல, இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம 0 1 2 3 அப்படி நோட் பண்ணுவோமா. இப்போ இந்த நம்பர்ல இருந்து இந்த ரைட் சைடு நம்பர் தான் இருக்குன்றாங்க, கிரேட்டர் நம்பரா தான் இருக்குன்றாங்க. இந்த 1 விட 2ன்றது கிரேட்டர், 1 விட 3ன்றது கிரேட்டர், நெக்ஸ்ட் 1 விட அது 4ன்றது கிரேட்டர். புரியுதுங்களா பாருங்க. இந்த நம்பர் லைன்ல இப்போ நான் 1ன்ற நம்பர் எடுக்கிறேன். இந்த 1ன்ற நம்பருக்கு ரைட் சைடுல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு 2 3 4 5 எக்ஸெட்ரா அது போல போயிட்டே இருக்கும். அப்போ இந்த 1ன்ற நம்பரை விட 2ன்ற நம்பர் கிரேட்டரா இருக்கும், 1 விட 3ன்ற நம்பர் கிரேட்டரா இருக்கும், 1 விட 4ன்ற நம்பர் கிரேட்டரா இருக்கும். ரைட் சைடு போற நம்பர்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்ன்றாங்க கிரேட்டரா இருக்கும்ன்றாங்க. இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இங்க நமக்கு ரீகால் பண்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து 4 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னது கம்பாரிசன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. டைப் 1 பாருங்க, கம்பேரிங் 2 ரேஷனல் நம்பர்ஸ் வித் ஆப்போசிட் சைன். சைன் வந்து ஆப்போசிட் சைன். ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, கம்பேர் 5/17 அண்ட் -10/19 அப்படின்னு. இங்க இந்த ரெண்டு நம்பருக்குமே என்னது சைன் வந்து ஆப்போசிட். இது ஒன்று வந்து பிளஸ்ல இருக்கு, ஒன்று வந்து என்னது மைனஸ்ல இருக்கு. அப்படின்னா எந்த நம்பர் வந்து நமக்கு கிரேட்டரா இருக்கும்? பிளஸ்ல இருக்கிற நம்பர் தான் கிரேட்டரா இருக்கும், மைனஸ்ல இருக்க நம்பர் ஸ்மாலஸ்டா இருக்கும். அதுதான் சொல்யூஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. சின்ஸ் எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் எவ்ரி நெகட்டிவ் நம்பர். அப்ப அது எப்படி எழுதலாம் நம்ம 5/17 is greater for -10/19 அப்படின்னு எழுத முடியும். ஃபர்ஸ்ட் கம்பாரிசன்ல என்ன பண்றோம் நம்ம சைன் வச்சு கம்பேர் பண்ணோம். ஆப்போசிட் சைன். ஆப்போசிட் சைன் இருந்துச்சுன்னா நம்ம மேல என்ன நம்பர் கீழே என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு எதுவுமே நம்ம பார்க்க வேணாம். நெகட்டிவ் சைட்ல இருக்க நம்பர் ஸ்மாலஸ்டா இருக்கும், பாசிட்டிவ் நம்பர் என்னவா இருக்கும் கிரேட்டரா இருக்கும். Type 2, comparing 2 rational numbers represented by 2 fractions with same denominator.
இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் சேமா இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம கம்பாரிசன் வந்து எப்படி இருக்கும்ன்றாங்க, ஈஸியா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் சேம் நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அப்ப எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இங்க 1/3 கொடுத்துருக்காங்க, 4/3 கொடுத்துருக்காங்க. அப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் நமக்கு சேமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணா போதும், நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பரை கம்பேர் பண்ணா மட்டும் போதும். இங்க கீழே 3, இங்கே 3 தான். மேல நியூமரேட்டர்ல இருக்க நம்பர் இங்க 1, இங்க 4. அப்ப which one is greater? 4 is greater. அப்போ 1/3 is less than 4/3. அப்போ 4/3ன்றது கிரேட்டரா இருக்கும், 1/3 இருக்கிறது ஸ்மாலரா இருக்கும் அப்படின்றது பார்க்கிறோம். Type 3, comparing two rational numbers represented by two fractions with different denominators. மேல என்ன பார்த்தோம், நமக்கு சேம் டினாமினேட்டர் வரத பார்த்தோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டிஃபரண்ட் டினாமினேட்டர். கம்பேர் 3/4 and 5/6 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு நம்பருக்கும் சேமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம், 4க்கும் 6க்கும் LCM எடுப்போமா. நான் இங்க போட்டு காமிக்கிறேன் சைட்ல. 4க்கும் 6க்கும் LCM எடுப்போம். ரெண்டுமே அது 2 டேபிள்ல வரும். அப்ப போட்டா 2 2s are 4, 2 3s are 6 ன்னு வரும். அப்போ 2 இது ரெண்டும் ஒரே டேபிள்ல வராது. அப்ப 2 டேபிள் மட்டும் போட்டா 1, இங்க 3. நெக்ஸ்ட் இங்க 3 போட்டோம்னா 1 1. LCM போடும்போது இங்க லாஸ்ட் 1 1 வர வரைக்கும் போடணும். அப்ப LCM என்ன கிடைக்கும், LCM ஆஃப் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, கீழ இருக்க நம்பர் டினாமினேட்டர்ல 4 6, 4 and 6 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் நமக்கு, 2 into 2 into 3. அப்ப LCM ஆஃப் 4 and 6 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்க, 2 2s are 4, 4 3s are 12. அப்ப LCM 12 ன்னு கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு 3/4. இப்போ 3/4 அப்படின்ற நம்பரை நம்ம என்ன பண்ணணும், கீழே டினாமினேட்டர் 12 வர நம்பரா மாத்தணும். அப்ப இங்க எதால நம்ம மல்டிபிள் பண்ணலாம், மேலையும் கீழையும் 3 ஆல மல்டிபிள் பண்ணா 4 3s are 12 ன்னு வருமா. அப்போ 3 3s 9 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க, 5/6 ன்னு கொடுத்திருக்காங்க. இது எந்த நம்பரால நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு கீழே 12 வரும்னு பார்த்தோம்னா 6 2s are 12 ன்னு வருமா. அப்ப நான் மேலையும் கீழே என்ன பண்றேன், நானு 2 ஆல மல்டிபிள் பண்றேன். அப்ப 6 2s are 12, 5 2s are 10 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எனக்கு கிடைக்கிற நம்பர் 9/12. இன்னொரு நம்பர் 10/12. இப்ப பாருங்க டினாமினேட்டர்ல இங்கேயும் 12 இங்கேயும் 12. அப்ப நான் மேல இருக்க நம்பர் நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பரை கம்பேர் பண்ணா போதும். இங்க 9 இருக்கு, இங்க 10 இருக்கு. அப்ப 9/12 அப்படின்ற நம்பர் நமக்கு 3/4 less than 10/12 அப்படின்ற நம்பர் 5/6. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணோம்னா 4/3 less than 5/6 அப்படின்னு நமக்கு தெரியும். இது தேர்ட் ஃபார்ம். ஓகேவா, டிஃபரண்ட் டினாமினேட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா LCM எடுத்து நம்ம அந்த நம்பரை ஃபைண்ட் பண்றோம். இதெல்லாம் போடுறதுக்காக தான் நம்ம ரீகேப்ல இருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணி காமிச்சிருப்போம். இது புரியணும் அப்படின்றதுக்காக தான். புரியலன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். 4, comparing two rational numbers that are not in standard form. இதுக்கு முன்ன கொடுத்த நம்பர் எல்லாமே என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லாத ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லாத ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. நமக்கு எக்ஸாம்பிள் 1.6 என்ன கொடுத்திருக்காங்க, கம்பேர் 9/-4 and -2/3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. கொடுத்திருக்க நம்பர் 9/-4 -2/3 அப்படின்னு. நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னு தெரியும், டினாமினேட்டர்ல மைனஸ் சைன் இருக்கக்கூடாதுன்னு தெரியும். அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதலாம், நம்ம -9/4. இந்த மைனஸ் சைனை நான் மேலே எடுத்துன்னு போய் எழுதிக்கிறேன். இங்க என்ன இருக்கு, மைனஸ் மேலதான் இருக்கு, -2/3 அப்படின்ற போல எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம இந்த 4க்கும் 3க்கும் LCM எடுக்க போறோம். அப்போ LCM ஆஃப் 4 and 3 ஈக்குவல் டு 4க்கும் 3க்கும் LCM எடுத்தா என்ன கிடைக்கும், இது ரெண்டுமே எந்த டேபிள்லயும் வராது. அப்போ 4 டேபிள் 1 வரும், 1 3. அப்போ இங்க போட்டோம்னா 3 டேபிள் வரும், 1 1. அப்போ LCM ஆஃப் 4 and 3 ஈக்குவல் டு 4 into 3 தான். அப்போ LCM என்ன கிடைக்குது நமக்கு, 4 3s are 12 ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் நம்பர் -9/4. நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர்ல 12 வரும்னு பார்க்கணும். அப்போ 4 3 ஆல மல்டிபிள் பண்ணா வருமா. அப்போ நான் மேலேயும் கீழே என்ன பண்றேன், 3 ஆல மல்டிபிள் பண்றேன். 9 3s are 27. இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னாக நமக்கு மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் -2/3 கொடுத்துட்டாங்க. இது ஏதோ ஒரு நம்பரால நான் மல்டிபிள் பண்ணா கீழே எனக்கு டினாமினேட்டர்ல 12 வரணும். அப்போ அந்த நம்பர் 4 3 4s are 12 வரும்.
அப்போ -2 × 4 கிடைக்கும் -8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ரெண்டு நம்பரும் சேம் டினாமினேட்டர் வரா போல நம்ம எழுதிட்டோம். இப்போ சேம் டினாமினேட்டர் வருதுன்னா நம்ம நியூமரேட்டர் நம்பர்ல கம்பேர் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ பாருங்க என்ன நம்பர் வந்தது, -27/12 வந்தது. இங்க கம்பேர் பண்றதுக்கு நான் லெஸ் தென் கிரேட்டர் தென்ன்றதுக்கு பாக்ஸ் போட்டுட்டேன். இங்க நெக்ஸ்ட் நம்பர் அது -8/12 வந்தது. இங்க பாருங்க டினாமினேட்டர்ல இந்த நம்பருக்கு கீழே 12 தான், இங்கேயும் என்னது கீழே 12 தான் வந்திருக்கு. அப்போ மேல இருக்க நம்பரை நான் கம்பேர் பண்ணா போதும். இங்க மேல பாருங்க இங்க -27 வந்திருக்கு, இங்க என்ன இருக்கு -8 இருக்கு. மைனஸ்ல எந்த நம்பர் வந்து சின்னதோ அதுதான் இருக்கும், கிரேட்டரா இருக்கும். ஓகேவா? இப்ப நம்பர் லைன் நமக்கு தெரியும்ல, நம்ம பார்த்தோமே அதே கான்செப்ட் தான். இப்போ இங்க 0 -1 -2 அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது இங்க என்ன ஒரு -8ன்னு வருதுன்னு வச்சுங்க, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும்போது -27 இந்த பக்கம் நம்பர் போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம்ல நம்பர் லைன்ல ரைட் சைடு இருக்கிறது தான் என்னன்னு பார்த்திருக்கோம், கிரேட்டர் நம்பர் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ -27க்கு ரைட் சைட்ல தான் என்ன இருக்கு, -8 அப்படின்ற நம்பர் இருக்கு. அப்போ -8 தான் நமக்கு என்னது கிரேட்டர் நம்பர். அப்போ சிம்பிள் வந்து என்ன பண்ணணும், இப்படி லெஸ் தென் சிம்பிள்ல போடணும். -27/12 அப்படின்ற நம்பர் நமக்கு என்னது -9/4 is less than -8/12 அப்படின்ற நம்பர் நமக்கு என்னது 2/3 -2/3. நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதே ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா இங்க 9/-4ன்னு கொடுத்திருக்காங்க, இங்க -2/3ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதே ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், நம்ம 9/-4 is less than -2/3 அப்படின்னு எழுத முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு லைக் பண்ணுங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.